வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். பாகிஸ்தான் அடுத்து செய்யப்போவது என்ன, இந்தியா அடுத்து செய்யப்போவது என்ன, இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டம், ராகுல் காந்தியிலிருந்து எல்லாருமே அனைத்து கட்சிகள் முழுக்க ஒன்றிய அரசு என்ன செய்யுதோ அதற்கு நாங்கள் துணை நிற்போம் சொன்னது. நாட்டில் இப்படி தான் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தோம், அதே மாதிரி தான் சொல்லிக்குது. அப்புறம் காங்கிரஸுடைய செயற்குழு கூட்டம் பாகிஸ்தான் இந்த மாதிரி பண்ணுறது மிகப்பெரிய அநியாயம் அப்படின்னு கண்டிச்சிருக்காங்க. ஆனால் இதை மத பிரச்சனையாக சில பேர் கிளப்ப முயல்கிறாங்க, அதுக்கும் கண்டனம். இதுதான் ஒரு சரியான பார்வையாக நம்ம பார்க்குறோம். இது 2 நாடுகளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். இன்னொன்று, போர் நடந்தால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாகிஸ்தானை நம்ம அடிச்சிட முடியுமா? எத்தனை நாள் அடிச்சிட முடியும்? நமக்கு என்ன ஆதரவு, அவங்களுக்கு என்ன ஆதரவு? எப்படியுமே நம்மளுடைய வலிமையை தெரிஞ்சுட்டு தான் போர் பண்ணணும். ஆப்கானிஸ்தானில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது அமெரிக்கா 7 மணி நேரத்தில் தாக்குதல் ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவர்கள்ட்ட அந்த அளவுக்கான வசதி இருக்குது, நம்மகிட்ட அந்த மாதிரி வசதி இருக்கா? 12லேருந்து 15 நாளைக்கு மேலே போர் போச்சுன்னா அது இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கும். அது நம்மகிட்ட அந்த அளவுக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்கா? இதெல்லாம் பார்ப்பாங்க. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் முப்படை தளபதி இன்றைக்கி இராணுவ தளபதி அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாரு. ராகுல் காந்தியும் போகிறார். ஏன் இவங்க போகிறாங்க? பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் நமக்கு ஆதரவாக இன்றைக்கி தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அமெரிக்கா நமக்கு துணையாக இருக்குது. பல உலக நாடுகள் நம்மகிட்ட ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்காங்க, நமக்கு துணையாக இருக்காங்க. இந்திய மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அமைப்புகளாகட்டும் எல்லா அமைப்புகளும் போராட்டம் பண்ணுறாங்க. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த தீவிரவாதத்தை நாங்கள் வேரோடு அறுக்க வேண்டும், ஒரே குரலில் இந்தியா இருக்குது. அது அப்படித்தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படித்தான் இந்தியா. வேற்றுமையில் ஒற்றுமை தான். இந்திய மக்கள் அனைவருமே இந்த தீவிரவாதத்துக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம், அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இந்தியா நேற்று ஜனாதிபதி போய் பார்க்குறாரு, அமித்ஷா அவர்களாகட்டும் இராணுவ தளபதியெலாம் பார்க்குறாங்க. அடுத்து என்ன பண்ண போகுது? இந்த சிந்து அப்படி நதியை நம்ம தடுக்கிறோம், இந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுறோம் நம்ம சொல்கிறோம். அதேமாதிரி தூதரக அதிகாரிகளை வாபஸ் வாங்கிறது, இத்தனை பேர் தான் இருக்கணும்னு சொல்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா உடனே மெடிக்கல் விசாவில் வந்தவங்க கூட வேகமாக கிளம்புங்கன்னு நம்ம சொல்கிறது, அவங்க சொல்கிறது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்று தெரியுது, இது எல்லா இந்த மாதிரி அசாதாரண சூழ்நிலைகள் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை தான். எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் என்னென்னா, ஒரு சம்பவம் நடந்திருக்குது, அதில் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு இயக்கம் நாங்கள் தான் சொல்லிட்ட பிறகு கூட பாகிஸ்தான் எங்கள் நாட்டில் அவங்க இருந்தால் நாங்கள் சுட்டு தள்ளுவோம், பிடிச்சி கொடுப்போம், நாங்கள் தீவிரவாதத்துக்கு இன்னும் எதிரி அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அப்படிங்கும்போது தான் மிக கவலை அளிக்கக்கூடிய விஷயமாகுது. ஏன் பாகிஸ்தான் இந்த மாதிரிலாம் இருக்காங்க? இன்னொன்று, பாகிஸ்தானில் அப்படி என்ன பெரிய அமெரிக்கா மாதிரி வளர்ந்த நாடானா அதுவும் இல்லை. உள்நாட்டு நம்மளை மாதிரி உற்பத்தியும் இல்லை, அங்கே பெரிய தொழிற்சாலைகளும் இல்லை, மக்கள் வறுமையில் தான் கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி இந்த தைரியம் பாகிஸ்தானுக்கு வருது அப்படின்னா, உடனே எல்லாருக்கும் உலக நாடுகள் எல்லாத்துக்கும் நம்மளை உட்பட தெரியக்கூடிய பேர் யார்? சைனா. சைனா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் இருக்கும், அதில் மாற்று கருத்தாக இல்லை. ஏன்? சைனா நமக்கு எதிரான நாடு. அவங்களுக்கும் நமக்கும் பார்டரில் பல பிரச்சனைகள் இருக்குது. இதே சைனாவுடைய பிரதமர் தான் கூட்டு மாமல்லபுரத்தில் நம்ம மோடி நான் பெருசாக அவரை வச்சு நான் சுமூகமாக பண்ண போகிறேன்னாரு. அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. சைனா இன்றைக்கி வரைக்கும் நம்மளோட பிரச்சனை. இப்போ இராணுவ தளபதி இன்றைக்கி போய் அதான் பார்ப்பார், அங்கே பார்டரில் எவ்வளோ பேர் இருக்காங்க, இங்கே பார்டரில் எவ்வளோ பேர் இருக்காங்க, பார்டரில் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோம், இதெல்லாம் பார்த்துட்டு தான். அதாவது நம்ம வலிமை தெரியாமலாம் மோத முடியாது. இதையெல்லாம் பார்த்து, ஆனால் இந்தியா மோடி சொல்கிற மாதிரி ஒரு பெரிய அட்டாக் பண்ணும், அதுக்கு இந்திய மக்கள் துணை நிற்பாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம், சார் சைனா அவங்களுக்கு வராங்க, நமக்கு எல்லா நாடுகளும் சேர்ந்து ஆதரவு இருக்காங்க. பாகிஸ்தான் ஒரு மோசமான முன்னுதாரணத்தை பல விஷயங்கள் பண்ணுறாங்க. பாகிஸ்தானில் ஸ்திரத்தன்மையே இல்லை. அங்கே இராணுவத்திற்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசுக்குமே சரியான புரிதல் இல்லை. பல சமயங்களில் இராணுவம் பர்வேஸ் முஷரப் எப்படி ஆட்சிக்கு வந்தார் கொஞ்சம் யோசனை பாருங்க. நவாஸ் ஷெரீஃபை காலி பண்ணிட்டு வந்தார். பர்வேஸ் முஷரப் கடைசியை இறக்கும்போது வெளிநாட்டுக்கு போய் இறக்குறாரு. அதே மாதிரி நவாஸ் ஷெரீஃப் வெளிநாட்டில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. அவங்க பெனாசீர் பூட்டோ அவங்க சுட்டு கொள்கிறாங்க. அவங்க பையன், அவங்க அப்பா, அவங்க கணவர் அன்சாரி அவரெல்லாம் கூட்டணி போட்டு அவங்க நிற்கிறாங்க. அதாவது நம்ம இம்ரான்கானை தூக்கி உள்ளே வச்சாச்சு. இப்படி பார்த்திங்கன்னா குழப்பங்களின் மொத்த உருவம் தான் பாகிஸ்தான். அங்கே இராணுவமும் இவங்களும் ஒரு கோஆர்டினேஷனாக பண்ணாது. அது அந்த நாட்டுடைய சாபக்கேடு. என்ன பண்ண முடியும்? சரியாக இல்லை. சரி, பாகிஸ்தான் அது குறைஞ்சபட்சம் நாகரிகம் கூட இல்லாமல் நடந்துக்கிறது அப்படிங்கிறது உலக நாடுகள் கண்டிப்பாக பார்த்துட்ருப்பாங்க. என்ன ஒன்று, பிஜேபிக்கும் நம்ம
பாகிஸ்தானுக்கும் என்ன ஒற்றுமைன்னா, பிஜேபி உள்நாட்டில் என்ன பண்ணுதோ அதை தான் அங்கே பாகிஸ்தானில் பண்ணுறாங்க. பிஜேபி உள்நாட்டில் என்ன பண்ணுது, நாங்கள் வந்து இவ்வளோ பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுத்து விட்டோம், இவ்வளோ ஏழைகளுக்கு வீடுகளை கட்டி கொடுத்துட்டோம்பாங்க. ஆனால் வீடு கட்டுறதெல்லாம் பார்த்தா மாநில அரசு தான் பெரிய அளவுக்கு பணம் கொடுத்துருக்கோம். ஆனால் அவங்க கட்டிகிட்டதாக சொல்லுவாங்க. அதேமாதிரி பாகிஸ்தான் அரசும் அதேமாதிரி நிறையா பொய்களை உள்நாட்டில் சொல்லும். இது ரெண்டுமே ஒன்று தான். அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. எல்லாத்தையும் தாண்டி நம்ம எழக்கூடிய சந்தேகம், தீவிரவாதிகள் எப்படி உள்ளே வந்தாங்க? சார் உங்கள்கிட்ட தான் இன்டெலிஜென்ஸ் இருக்குங்கிறீங்க, என்னென்னமோ சொல்கிறீங்க. திடீர்னு பார்த்தா பாகிஸ்தான் வந்து மிசைலை வந்து ஏவுகணையை வந்து பரிசோதனை பண்ணுறாங்க. குறைஞ்சபட்சம் மன்னிப்பு கேட்பாங்க, நாங்களே பண்ணுறோன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, ஆறுதலாக சொல்லுவாங்க பார்த்தா மிசைலை வச்சு அவங்க ஏவுகணை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப திமிராக தான் இருக்காங்க, அது மாற்று கருத்தெல்லாம் இல்லை. இந்த பக்கம் நம்ம இந்தியா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய நாடு. வெளியிலேருந்து ஒருத்தர் உள்ளே வரதை எப்படி நீ அலோவ் பண்ணீங்க? இப்போ வங்காளதேசத்தில் வந்து நம்ம மம்தா பானர்ஜி கேட்டாங்கல்ல, இப்போ நடந்த கலவரம், அது எப்படி நடந்தது? வக்பு வாரியத்துக்கு எதிராக பெரிய இப்போ மம்தா பானர்ஜி சொன்னது என்ன, சிஎஃப்எஃப் அங்கே உள்ளேருந்து எப்படி ஊடுருவாங்க, வங்கதேசத்துலேருந்து எங்கள் ஊருக்கு எப்படி ஊடுருவாங்க, நீங்கள் தான் பிஎஸ்எஃப் வீரர்கள்லாம் வச்சுருக்கீங்களான்னு கேட்டாங்களா இல்லையா? அதே போல் இங்கே எப்படி ஊடுருவாங்க? உங்கள்கிட்ட தான் அவ்வளோ வலிமையான இராணுவம் இருக்கிறது. இப்போ திடீர்னு சொல்கிறாங்க 50 அந்த இங்கேருந்து ராக்கெட் அனுப்பி எல்லாத்தையும் கண்காணிக்கணும், 50 தான் இருக்குதான், 150 அதிகப்படுத்த போகிறோம். நீங்கள் இதெல்லாம் முதலே பண்ணியிருக்கலாம்ல. என்ன நடக்குதுன்னே புரியலையே. மக்கள் இப்போ ஒட்டுமொத்த எவ்வளோ கோபமாக இருக்குது. அந்த உயிர்களை பார்த்து சுட்டு கொள்கிறாங்கன்னா அவர்களை எந்த அளவுக்கு மக்கள் கோபத்தில் இருக்காங்க. இந்திய மக்கள் அனைவரும், அதாவது எல்லாத்தையும் தாண்டிங்க, என்ன நம்ம வந்தோம் போனோம், இது என்ன ஒன்றும் புரிய மாட்டேது. இது வந்து நம்ம நிறைய அரசியல் பேசுகிறோம், நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். அப்படிங்கும்போது இது வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். எதுக்கு தான் பண்ணுறாங்க? என்ன மோட்டிவ்? இதுதான் மோட்டிவ். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மோட்டிவ் சொல்லும்போது ஒன்றும் புரியல. ஆனால் என்ன ஒன்று, அழகின் வடிவாக இருக்கக்கூடிய காஷ்மீர், அந்த காஷ்மீர் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்து ரோட்டுக்கு வந்துட்டாங்க. அவ்வளோதான், பொருளாதாரம் போச்சு. இனிமேல் யார் வருவா? அங்கே பார்த்தீங்கன்னா குதிரை ஓட்டக்கூடிய அந்த தொழிலாளி இஸ்லாமிய இளைஞர் இந்த நம்ம போன மக்களுக்கெல்லாம் பண்ணார். அவர் தான் நிறைய பேரை காப்பாற்றிருக்கார். அவரை கொண்டுட்டாங்க, அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய தோழர் இப்போ ஒருத்தரை முதுகில் தூக்கி வச்சுட்டு ஓடுற காட்சியை பார்க்குறோம். ஒரு இஸ்லாமிய குடும்பம் அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்க. இதில் மதம் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க, மனிதம் தாங்க. அந்த விதத்தில் இந்தியா ஒற்றுமையாக இருக்கிறது உண்மையிலேயே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதுதான் இந்தியாவுடைய பலம். எப்பயுமே இந்தியா போரையெல்லாம் விரும்பாது. போர் வந்தால் நம்ம வெளுத்தும் விட்டுருவோம். ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பலமாக இருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த மீட்டிங். மற்றபடி அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையாக இருக்குது. இதை சில பேர் விளையாட ட்ரை பண்ணாங்க, அந்த விளையாட்டு முறியடிக்கப்பட்டதுன்னு தான் நினைக்கிறோம். நிறைய பேர் பேசக்கூடிய விஷயம்லாம் பார்க்கும்போது அந்த யார் பேசணும்னு நினச்சாங்களோ அவங்க இன்றைக்கி ஆஃப் ஆகிட்டாங்க. மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி ராகுல் காந்தி போகிறது வரவேற்கத்தக்க விஷயம். அப்படித்தான் பண்ண வேண்டும். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் தன்னுடைய கடமையை அருமையாக செய்வார். அவர்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. மறுபடியும் இதை சில சங்கிகளால் தாங்கிக்க முடியல. மறுபடியும் சொல்கிறோம், வெகுஜன மக்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.